வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம அந்த வீடியோவில் 36 இன்ச் ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை சார்ட் பேப்பர் கட்டிங்காக போட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிகினர்ஸ் கிளாஸ் மாணிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ப்ளவுஸ்னால் என்னென்னே தெரியாமல் வர்றவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கிற மாணிக்கு எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் இப்போ போட்டுட்ருக்கோம். ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம போட்டுட்ருக்கோம், ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில். அதுக்கு மூணாவது பார்ட்டாக இப்போ வந்து நம்ம 36 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முப்பத்தி 6 இன்ச்சு பஸ்ட்டு, அதாவது அப்பர் செஸ்ட்டு. 38 இன்ச் வந்து மிடில் செஸ்ட்டு. கிப் ரவுண்டு வந்து 34 இன்ச்சு. ப்ளவுஸ் லென்த்து 14 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு 16 இன்ச்சு. நெக்கு டீப்பு, ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு. பேக் நெக் வந்து 10 இன்ச்சு. ஸ்லீவோடைய உயரம் வந்து 6.5. அந்த ஸ்லீவ் கை கீழே அந்த சுற்றளவு வந்து 12 இன்ச்சு. இதை வந்து நான் இப்போ எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணாலும் பேப்பரில் கட் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அப்பர் செஸ்ட்டை 36 இன்ச்சுன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணி 9 இன்ச் வருது. அதை கூட 1.5 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணுறோம். திரும்ப மிடில் செஸ்ட்டை 38 இன்ச் கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 40. அந்த 40 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10 இன்ச்சு. அது கூட 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம். கிப் ரவுண்டு 34 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச் வரும். அது கூட 1.5 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மூணுமே மெயின். இதை மூணுமே மார்க் பண்ணி முதல்ல இப்படி கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 15 இன்ச் இருக்குது நமக்கு இதில். அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சு. நம்ம ஷோல்டருக்கு கண்டுபிடிக்கிற கரெக்டான ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம், நெக்கு டீப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணுவோம். அப்படின்னா இப்போ நம்ம 10 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா 2.5 இன்ச் வந்து நம்ம அந்த 7.5 இன்ச்சில் வந்து லெஸ் பண்ணுறோம். அதை தான் எழுதியிருக்கேன். 7.5ல் 2.5 இன்ச் நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச் வந்து மெயின் ஷோல்டராக வருது. அதில் கழுத்து அகலம் 2.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. இது ஷோல்டர் வந்து 2.5 இன்ச். இப்போ நம்ம அதை கட்டிங்கில் பார்க்கலாம். இல்லை இங்கிட்டு ஷோல்டர் 3 இன்ச் வச்சு கழுத்து அகலம் 2 இன்ச் வச்சுக்கோங்க. அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டு நீங்கள் டேரெக்டாக எடுத்து பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்கு என்ன அளவு வச்சா பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி நம்ம வைக்கணும். மெத்தடு இதுதான். நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரிக்கு ஆம்கோலுடைய லென்த்து இப்போ நம்ம என்ன செய்வோம், மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ நம்ம ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டோமா அதுலேருந்து 1/2 இன்ச்சு இறக்கம் கொடுத்தோம்னாலே நமக்கு ஆம்கோல் லென்த்து கிடச்சிரும். இல்லை இன்னும் கொஞ்சம் கை வந்து பருங்கையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ 36 இன்ச்சை நம்ம அப்பர் ஜஸ்ட் என்னவோ அதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சரையும் நீங்கள் ஆம்கோல் ரவுண்டாக வச்சுக்கலாம். அதாவது ஆம்கோலுடைய லென்த்தாக வச்சுக்கலாம். நான் அவங்களுடைய கை பருமனை பொறுத்து இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்பவுமே ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் டீட்டெயிலாக. இப்போ அதை கட்டிங்லேயே ஒருக்கா பார்த்துடலாம். இப்போ நம்ம சார்ட் பேப்பர் தானே எடுத்துருக்கோம், அதனால் நான் 1/2 இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணுறேன் பட்டிக்கு அடிச்சு திருப்புறதுக்கு. ப்ளவுஸினுடைய லென்த் வந்து 14 இன்ச்சு. அது கூட நம்ம என்ன செய்கிறோம், 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு சேர்ப்போம். அதை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு அதை ஒரு கோடு போட்டு 2 லைனாக வரைஞ்சிக்கோங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டருக்கு என்ன அளவு விடுறோம் அந்த ஆம்கோல் ரவுண்ட்லாம் செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உடைய லென்த்து 14.5 இன்ச்சு டோட்டலாக ஷோல்டருக்கும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ 7.5 இன்ச் வந்து நம்ம நெக்கு டீப் வந்து நமக்கு 10 இன்ச்சு. நெக்கை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஷோல்டரை மார்க் பண்ணுறோம். அதனால் இது ஒரு டிப்ஸ் மாதிரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 15 இன்ச்சு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். அதிலேருந்து இந்த நெக்கு 10 வைக்கிறதுனால 2 இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மணிக்கு 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து லெஸ் பண்ணுறோம். ஆனால் டோட்டலாக நமக்கு 5 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து வருது. ஒருக்க இங்கேருந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கிட்டிருந்து வச்சாலும் இந்த பக்கம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒருக்க. அதே இது 5 இன்ச்சு. அதே மணிக்கு இங்கே நம்ம கீழே ஆம்கோலுடைய லென்த்து வந்து 5.5 இன்ச் நான் கொடுக்குறேன். இப்போ
கை பருமனாக இருந்தால் நீங்கள் 6 இன்ச்சு கொடுக்குற மாதிரிக்கு வரும். உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிக்கு இதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம இந்த கரெக்டாக ஆம்கோலுடைய லென்த்து கீழே நம்ம மார்க் பண்ணுற பாருங்கள், அந்த 5.5 இன்ச்சும் நம்ம இங்கே இருக்கிற 5 இன்ச்சும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம வைக்கணும். இதை இணைச்சி விட்ருங்க. இதெல்லாம் நமக்கு என்ன வரும், அப்பர் செஸ்ட் வரும். இப்போ நான் ஹாஃப் ஷோல்டர் தான் கொடுக்க போகிறேன். இப்போ 5 இன்ச்சு இருக்குன்னா 2.5 இன்ச் வந்து கழுத்து அகலமாகவும் 2.5 இன்ச் வந்து ஷோல்டருக்கும் கொடுக்க போகிறேன். நெக்கு வந்து கீழே 3 இன்ச் அகலம் கொடுக்குறேன். ஏன்னா மேலே ஒடிக்கி கீழே அகலமாக வரும்போது நமக்கு டீப் நெக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. கர்வ்ஸ் கல் வச்சு போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கையிலே ட்ரா பண்ணாலும் சரி. நான் எல்லாருமே கர்வ்ஸ் கல் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் இப்போ நான் கையிலே போட்டு காட்டுறேன். அந்த கார்னரை ஒட்டி நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது நமக்கு அழகான ஷேப் வந்து வந்துடும். இப்போ நமக்கு அப்பர் செஸ்ட் வந்து 9 இன்ச் வேணும். 36 இன்ச்சுங்கும் போது 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 36 இன்ச் வேணும். நம்ம டீப் வந்து இவ்வளோ கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த வாக்கில் நம்ம அளக்கும்போது நமக்கு வந்து இந்த கழுத்து ரொம்ப அகலமாக விரிகிறதுனால ஷோல்டர் வந்து அதாவது அந்த பக்கம் இறங்குற மாதிரிக்கு இருக்கும். ஆம்கோல் சைடு வந்து லூஸ் விழுவும். அதனால் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கழுத்து நீங்கள் எவ்வளோ டீப் கொடுக்குறீங்களோ அப்போனா இங்கேருந்து நீங்கள் அந்த அப்பர் செஸ்ட்டுடைய அளவை மார்க் பண்ணணும். இதை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 8 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ளே கொடுக்குறீங்க மேக்ஸிமம், ரொம்ப அகலம் கொடுக்கல, மேலே 2.5 வச்சு கீழே 2.5 வச்சு 6 இன்ச்சுக்குள்ளே 7 இன்ச்சுக்குள்ளே கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அப்பர் செஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கழுத்து வந்து சின்னதாக வச்சுருக்கோம், அப்போனா நமக்கு லூஸ் தேவை. இப்போ என்ன செஞ்சுருக்கோம், கழுத்து வந்து அகலமாக கொடுக்குறோம், நல்ல இறக்கமாக ஆழமாக கொடுக்கும்போது நமக்கு வந்து இதுலேயே கழுத்துலேயே நமக்கு தேவையான லூஸ் வந்து கிடச்சிருது. அப்போனா என்ன செய்யணும், பாடி சுற்றளவை உள்ளடக்கமாக கொண்டு வரணும். அதனால் நம்ம அந்த டீப் நெக்கு எவ்வளோ இறக்க வச்சுருக்கோமோ அதுலேருந்து நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு நம்ம பாடி சுற்றளவு மெஷர்மெண்ட்டு. கீழேருந்து நம்ம அதாவது கழுத்து இறக்கத்துலேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்குங்கிட்டு 1 இன்ச் வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காண்டி. இப்போ மிடில் செஸ்ட்டு 38, அது கூட 2 சேர்க்கும் போது 40 நம்ம என்ன செய்கிறோம், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10 இன்ச் வருது. அந்த 10 இன்ச் வந்து நம்ம உனக்குள்ளே மார்க் பண்ணிக்கிறோம். அது கூட என்ன செய்வோம், ஹாஃப் இன்ச்சு எப்போயுமே ஷோல்டருக்கு சேர்த்து விடுவோம். அதனால் 10.5 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கனக்குள்ளே மார்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேக் சைடு வர்ற டாட் வந்து அந்த மிடில் செஸ்ட் அளவில் சீட் ஆகும்போது நமக்கு பார்க்குறதுக்கு கப் ஷேப்பு முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டாக நிற்கிற மாதிரிக்கு இருக்கும். கீழே வந்து ஃப்ளாட் ஆகாமல் கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மிடில் செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. மிடில் செஸ்ட்டை இப்போதைக்கு அந்த லென்த்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். அகலம் கொடுக்குறதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் சைடு போகும்போது அகலம் கூட்டணும். இப்போ கிப் ரவுண்டு வந்து நமக்கு 34 இன்ச்சு. அது 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச் கிடைக்கும். அந்த 8.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 1.5 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காண்டி. இப்போ இந்த 8.5 இன்ச் என்ன செய்கிறோம், ஹாஃபாக மடித்து இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யணும், டாட் வரணும். இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/4 இன்ச் இந்த சைடு, 1/4 இன்ச் அந்த சைடு. நீங்கள் எவ்வளோ டாட் பிடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாங்க பாயிண்ட் கொடுத்துருவோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட்டு 38 இன்ச் இருக்குது. அப்படின்னா 38 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.8. இந்த 3.8 நமக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட்டாக வரும். மிடில் செஸ்ட்டில் நம்ம ரவுண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மிடில் செஸ்ட் ரவுண்டை தான் நம்ம எங்களுக்குள்ள என்ன செய்கிறோம், அப்பெக்ஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுக்குறோம். ஆனால் 3.8 வந்து நமக்கு எங்களுக்குள்ள அப்பெக்ஸ் பாயிண்ட்டாக வருது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது டாட்டுக்கு வந்து நீங்கள் இந்த அளவை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம பேக் சைடு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் நம்ம எவ்வளவு இடுப்பு சுற்றளவோ அதை நம்ம ஹாஃபாக மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹாஃபுக்கு நேராக நம்ம என்ன செய்கிறோம், இந்த டாட் வர்ற மாதிரிக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் நீங்கள் பேப்பர் கட்டிங் போடும்போது நீட்டாக அந்தந்த அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துணியில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த இடம்னு. நீங்கள் துணியில் கட் பண்ணும்போது இந்த அளவுலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதிலேருந்து என்ன செய்யணும், 1/2 இன்ச்சு மேலமா ஏற்றி கட் பண்ணணும். நம்ம டாட் பிடிக்கும் போது இந்த சைடு இறங்கும், அதனால் ஷோல்டர் வந்து அதாவது ஆம்கோல் சைடு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 1/2 இன்ச்சு இந்த டாட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி நம்ம கீழே அடித்து திருப்பணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே அளவுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி போட்டுக்கோங்க. இந்த டாட் எங்கே வருதோ அந்த அளவுக்கேவும் இந்த கோடு மட்டும் அந்த இடத்துல ஏற்றி போட்டுக்கோங்க. ஆம்கோலுடைய ரவுண்டு இந்த ரவுண்டிங் கரெக்டாக வர்றதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், ஆம்கோலுடைய லென்த்துலேருந்து மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் போடும்போது ஷேப் கரெக்டாக இருக்கும். இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதுலேயும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்களுக்காண்டி தான் இப்போ நம்ம மெயினாக போடுறோம். அவங்க வந்து இந்த ரவுண்டு வரையும் போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கை வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒரு 2-3 தடவை வரைஞ்சி பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும். அதுக்கு தான் நான் பேப்பர் கட்டிங்காகவே போட்டுட்ருக்கேன். பேப்பர் கட்டிங்னா உங்களுக்கு வரைஞ்சி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கையிலே தான் வரைஞ்சிருக்கேன். நான் கர்வ் ஸ்கேலில் யூஸ் பண்ணலை, உங்களுக்கு கையிலே தான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இப்போ நமக்கு ஆம்கோலுடைய ரவுண்டு வந்து 16 இன்ச் வந்து வேணும். ஆம்கோலுடைய ரவுண்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது 16 இன்ச் வேணும். அந்த 16 இன்ச்சை வந்து இதில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு விட்டுருவோம். அந்த ஷோல்டருக்கு விட்டதுலேருந்து நமக்கு 16 இன்ச்சுங்கும் போது 8 இன்ச் வந்து கிடைக்கணும். இதில் நம்ம அளந்து பார்க்கும்போது 7 இன்ச் வருது. அப்படின்னா என்ன செய்யணும், இது நம்ம செக் பண்ணுறதே நம்ம எடுத்துருக்க அளவு கரெக்டாக வருதாங்கிறத பார்க்குறதுக்காண்டி தான். இப்போ நமக்கு 7 இன்ச் வருது. நமக்கு இந்த கவுட்டை ஒட்டி அளக்கும் போது நமக்கு 7.5 இன்ச் வரணும். அப்போ தான் தச்சு முடிக்கும் போது 8 இன்ச் வரணும். அப்புறம் என்ன செய்யணும், ஷோல்டர் 1/2 இன்ச் வந்து கீழே நம்ம இறக்கி நம்ம மார்க் பண்ணணும். இதில் வந்து கரெக்டாக நான் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி கொடுத்துக்கிறேன். இப்படிலாம் உங்களுக்கு அது ஸ்டெப்பை கரெக்டாக சொல்லித்தரேன். ஏன்னா இதை உங்களுக்கு கரெக்டாமையே நான் இந்த கீழே இறக்கியே மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் பிகினர்ஸுகளுக்கு எப்படி இந்த அளவுலாம் கரெக்டாக வருது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கும். அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன செய்கிறோம், 2 தடவை ஆம்கோல் வரைகிற மணிக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி வந்தாலும் நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துடலாம். ஆம்கோலுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டியமும் இப்போ அளந்து பார்த்துடலாம். கீழே நம்ம இந்த கோடு வரைஞ்சிக்கோம் பார்த்தீங்களா, அதில் அளந்து பார்த்துடலாம். நமக்கு 7.5 இன்ச் வந்து வருது. அப்படின்னா உள்ளே தள்ளி இந்த இடத்துல நமக்கு தையல் வரும். அந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது தச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு 8 இன்ச் வந்து ஆம்கோலுடைய அளவு 8 இன்ச் வந்து ஆம்கோலுடைய அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. பேக் சைடு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட் வர்ற இடத்துலலாம் நம்ம இப்படியே கொதவை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு துணியில் போடும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நெக்கு வந்து நமக்கு எவ்வளோ டீப்பாக வருதுன்னு பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். போடும்போது நமக்கு ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் நம்ம ஷோல்டரை கம்மி பண்ணிவிட்டு அதை கழுத்து அகலத்தை கம்மி பண்ணிவிட்டு கீழே அகலம் கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வரும். இப்போ
இப்போ ஸ்லீவ் எடுத்துடலாம். கீழே 1/2 இன்ச்சு நம்ம அடித்து திருப்புறக்காண்டி விடுவோம், இல்லை பட்டிக்காண்டி விடுவோம். லைனிங்னா அடித்து திருப்புவோம், இல்லாட்டி சாதா ப்ளவுஸ்னால் பட்டிக்கு கொடுப்போம். சாதா ப்ளவுஸ்னால் நீங்கள் 1.5 இன்ச்சு கண்டிப்பாக விட்டுக்கோங்க. ஸ்லீவனுடைய லென்த்து வந்து நமக்கு 6.5 இன்ச் வேணும். அப்போனா 7 இன்ச் வந்து மொத்தத்துக்கு நமக்கு ஹைட்டு வருது. கீழே கை சுற்றளவு வந்து நமக்கு 12 இன்ச் வந்துச்சு. 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 இன்ச் வந்து கை சுற்றளவு வருது. ஆம்கோலுடைய ரவுண்டு வந்து நமக்கு 8 இன்ச், 16 இன்ச்சு அது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8 இன்ச் வந்துச்சு. அந்த 8 இன்ச்சை வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 8 இன்ச்சுனா அதில் 1 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு நம்ம 7 இன்ச்சே மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஆம்கோலுடைய ரவுண்டு என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதிலேருந்து 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆம் ரவுண்டு வரைகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவை பொறுத்த அளவில் கரெக்டாக இந்த 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் மிட் பாயிண்ட்டு 3.5 இன்ச் வரும். அந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஹேப் ஹைட்டாக நம்ம கொடுக்குறோம். அந்த 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இதை வந்து ஹேப் ஹைட்டாக நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த இடத்துல தான் நமக்கு ஆம் ரவுண்டு வந்து வரணும். இப்போ அதே இதையே இங்கனக்குள்ளே நமக்கு மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடு போடணும்ல, அதுக்காண்டி. நம்ம ஸ்லீவ் ஷேப் கொடுக்குறதுக்காண்டி என்ன செய்கிறோம், சென்டராக அந்த ஆம் ரவுண்டு வரைகிற இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ அதே ஹேப் ஹைட்டையவும் உங்களுக்குள்ளேயும் நான் கொடுக்குறேன். ஒரே ஹேப் ஹைட்டை தான் நம்ம இங்கே கொடுத்துட்டு அதிலிருந்து இந்த அளவையும் நம்ம மார்க் பண்ணுறோம், சென்டரையும் மார்க் பண்ணுறோம். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு அந்த அந்த ஸ்லீவோடைய ரவுண்டிங் வர்றதுக்காண்டி இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாணிக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்லீவில் வர்ற சுருக்கங்கள் எதுவுமே வராது. இப்போ இந்த நம்ம மிட் பாயிண்ட் கரெக்டாக 7 இன்ச்சு எடுத்ததை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை ஹேப் ஹைட்டாக கொடுத்துட்டோம். அதே ஹேப் ஹைட்டையே இந்த கோட்டு மேலே வச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து 1/2 இன்ச்சு வந்து தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். அதே மணிக்கு கீழே இந்த ஹேப் ஹைட்டுக்கு நம்ம 3.5 இன்ச் கொடுத்துருக்க மாட்டீங்களா, அந்த 3.5 இன்ச்சு என்ன செய்யணும், அதை டபுளாக மடிக்கணும். ஹேப் ஹைட் என்னவோ அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இந்த 2 கோட்டையும் இணைக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதையும் இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதையும் ஸ்ட்ரைட்டாக இணைக்கணும். இது வந்து அந்த வளைவு வர்றதுக்காண்டி, அந்த ஆம்களுடைய ரவுண்டு வளைவு வர்றதுக்காண்டி மேலே ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மணிக்கு விட்டுட்டு அந்த அளவில் போய் அந்த இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்டில் போய் இந்த ஸ்லீவோடைய வளைவு வந்து சேர்கிற மணிக்கு பார்த்து இங்கே போகும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே போய் அட்டாச் ஆகிற மணிக்கு பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் ஸ்லீவு. உங்களுக்கு ஸ்லீவில் வர சந்தேகம் இந்த இதுவாக இருக்கும், எப்படி இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த வளைவு வந்து வரைகிறது அப்படின்னு. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்கேலெல்லாம் இப்போ நான் கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் வந்து கர்வ் ஸ்கேலு எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் எப்படி இந்த வளைவெல்லாம் வரைகிறதுன்னு கேட்டீங்க. நான் கையிலேயே அதனால தான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ கரெக்டாக இந்த கட்டம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஃப்ரண்ட்டுடைய வளைவு இங்கே அங்கேருந்து இந்த ஷேப் கூட கொண்டு வந்துடலாம். போட்டு இந்த இதை போய் அந்த 1/4 இன்ச்சு முன்னாடி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி அந்த பாயிண்டில் போய் விடுகிற மணிக்கு. ஒரு தடவை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கை சுற்றளவில் தையலை வந்து ஜாயின் பண்ணிவிடும். இந்த இடத்துல நமக்கு தையல் வரும், ஜாயின் பண்ணிடலாம். இதிலேருந்து 1.5 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காண்டி. இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். வரையும் போது லேஸ் மாசாக கொஞ்சம் நெளிவாக வரைஞ்சாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக ஷேப் பார்த்து கட் பண்ணணும், அதான் மெயின். இதில் கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அளவு வந்து உங்களுக்கு மாறாது. சென்டரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதான் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு சைடாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பக்கம் ஸ்லீவை கட் பண்ணிடுறோம்.
இப்போ ஃப்ரண்ட்டும் ஸ்லீவ் அதாவது பேக்கும் ஸ்லீவும் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறோங்கிறத பார்த்துடலாம். இப்போ 1 இன்ச்சு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்ஜின் மணிக்கு எப்போயுமே போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த 1 இன்ச்சை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடை கரெக்டாக அந்த 1 இன்ச்சு கோட்டுக்கு அங்கிட்டு நம்ம வச்சுட்டு மிச்சம் எல்லா அளவுகளையும் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு அந்த மார்க் பண்ண அளவுகளை வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்களான்னு. இந்த கார்னரை மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னருக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரிக்கு ஃப்ரண்ட்டுடைய அந்த ஆம் வளைவு வந்து லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் மட்டும்தான் வரணும். மற்ற எல்லா அளவுகளையும் இருக்கட்டும். அதாவது நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக என்ன அளவு இருக்குது, ஆம்களுடைய ரவுண்டு, இந்த நெக்கு வந்து எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கோம் அதை மட்டும் நம்ம சும்மா ரஃபாக மார்க் பண்ணி கேட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு 6 இன்ச் வருது. அந்த 6 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குமே சொல்லியிருக்கேன், நம்ம நல்லா டீப்பாக கொஞ்சம் அகலமாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். உங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம அகலமாக கொடுத்தா தான் இந்த இடத்துல கொஞ்சம் விரிவு கொடுக்கும்போது இந்த இடத்துல வர்ற சுருக்கங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக எனக்கு ஆம்கோல்கிட்ட மட்டும் கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சுருக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், கழுத்து அகலத்தை நல்லா கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக ரவுண்ட் ஷேப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்க, பி ஷேப்பில் வச்சுருவாங்க ஃப்ரண்ட் நெக்கை. அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றது. இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் அகலமாக பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம், மிடில் ஜஸ்ட்டு என்ன ஹைட் வரும்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவை வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். பத்தரை இன்ச் வந்துச்சு. நான் வந்து 10 இன்ச்சாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா 6 இன்ச்சு வந்து நான் இங்கே கொடுக்கல. நம்ம 10.5 இன்ச் வச்சு அதுக்கு கீழே நம்ம 3.8 வந்து அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கொடுப்போம். 38 இன்ச்சு ஜெஸ்ட் அளவு, அதாவது மிடில் ஜெஸ்ட்டு அப்படின்னா அதனுடைய அளவை தான் நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு கீழே ஹைட்டுக்கு கொடுப்போம். அப்படிங்கும் போது உங்களுக்கு 14 இன்ச்சு கிட்ட போயிடும். 36 இன்ச்சு தான். இப்போ இதே மார்பகம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 14 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்டுடைய லென்த் வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் மார்பகம் வந்து நார்மல் அளவாக தான் இருக்குது, ரொம்ப எல்லாம் பெருசாலாம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம பேக் சைடுடைய மொத்த லென்த்துமே நம்ம 14 இன்ச் கொடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப வந்து நம்ம இறக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சுட்டேன், 10 இன்ச்சே வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் 38 இன்ச் கூட நம்ம என்ன செய்கிறோம், 2 இன்ச்சு கூட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த 2 இன்ச்சு வந்து கூட்ட தேவையில்லை. இது வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம அந்த ஜெஸ்ட் அளவை வந்து மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், 38 அதாவது மிடில் ஜெஸ்ட் ரவுண்டை வந்து எடுக்கிறோம். மிடில் ஜெஸ்ட் ரவுண்டை எடுக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்களுடைய மார்பகம் வந்து எப்படி இருக்குது, அதாவது பருமனாக இருக்கா இல்லை நார்மல் சைஸாக இருக்கா, இல்லை ரொம்ப ஒருத்தவங்களுக்கு உடம்பு இருக்கிற அளவுக்கு அந்த மார்பளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அப்படிங்கும்போது அந்த மெயின் பாயிண்ட்டை பார்க்குறதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மிடில் ஜெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ 38 இன்ச்சு நான் என்ன செய்கிறேன், அதை மட்டும் அந்த 2 இன்ச் ஆட் பண்ணாமையேவும் நீங்கள் அதை 4 இன்ச்சு 38 4ஆல் டிவைட் பண்ணி போடும்போது மார்பகம் சிறுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவு வரும். நான் இதை லெஸ் பண்ணி இந்த 38 இன்ச்சு டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன அளவு வருதோ நான் அதே அளவை தான் நான் இப்போ அதுக்கு வச்சுக்கிற போகிறேன். ஏன்னா நம்ம முதல்ல வந்து நம்ம மிடில் ஜஸ்ட் மார்க் பண்ணுறது, பேக் சைடு மார்க் பண்ணுறது, இந்த பேக் சைடுடைய டாட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் சீட் ஆகிறதுக்கு இங்கே வரைக்கும் நீங்கள் ஷேப் கொடுத்தீங்கன்னா தான் அந்த நெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ரொம்ப விரிவடையாமல் இந்த டாட் நம்ம கணக்குள்ள போய் நிற்கும் போது அந்த நெக்கினுடைய அளவு வந்து பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம அந்த மிடில் செஸ்ட்டை வந்து பேக் சைடு வந்து கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணுறோம். அதே இதை நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது அவங்களுடைய ஜஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம இதை அங்கனக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிற ஒரு டிப்ஸை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங்கில் 36 இன்ச்சு நம்ம முதல்ல 32 34 போது அந்த அளவுக்கு நம்ம மெயின் எடுத்துக்கல. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அப்போ தான் பிகினர் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். இப்போ 36 போது முக்கால்வாசி அளவு வந்து நமக்கு 36 இன்ச்சு ப்ளவுஸ் தான் வரும். அதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு வந்த அளவு நான் எடுத்த அளவு வந்து நார்மல் ஜஸ்ட்டுங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கிளியரன்ஸ் கொடுக்குறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ 38 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 36 பாக்கி 2 5 20 9.5 இன்ச் வந்து நமக்கு வருது. அதாவது நான் என்ன செஞ்சேன், டோட்டலாக 10 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதில் 10 வந்துச்சு பார்த்தீங்களா, அரை இன்ச்சை மட்டும் நான் லெஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 10 இன்ச்சு வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இன்ச்சே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டோம். இப்போ இதிலேருந்து கிப் ரவுண்டு நம்ம பார்க்குறதுக்கு அதனுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட் இப்போ 3.8னா அதை தான் நம்ம என்ன செய்வோம், இந்த கிப் ரவுண்டுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வர்றதுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். அதாவது ஃப்ரண்ட் சைடுங்கும் போது அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இதனுடைய லென்த்தை கிப் ரவுண்டு அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுடைய இறக்கத்தை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த கிப் ரவுண்டையும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவை பார்க்கலாம். இப்போ 3.8 வந்து நமக்கு இங்கே அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, அதே 3.8 தான் இங்கே கீழே நம்ம ஹைட்டாகவும் கொடுக்குறோம். இதில் தான் நமக்கு பஸ்ட் லைனு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அப்பர் ஜஸ்ட் வந்து பேக் சைடு இருந்து நம்ம பார்க்கும்போது 9 இன்ச் வந்து நமக்கு இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம், அதை நம்ம நெக்குக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம குறைச்சி வச்சோம் பேக் சைடு. ஆனால் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம நெக்கு வந்து 6 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டான அளவை வைக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், 9 இன்ச்சு அந்த ஜஸ்ட் அளவை அப்படியே இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்டர்னாக வருது. உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேக் சைடு வந்து நெக்கு வந்து இவ்வளோ டீப் கொடுத்ததுனால என்ன செஞ்சோம், இந்த சைடு இப்படி டேப்பை வச்சு நம்ம 9 இன்ச் வந்து பாடி சுற்று அளவை வந்து மார்க் பண்ணோம். ஆனால் இந்த ஃப்ரண்ட் சைடுங்கும் போது நம்ம 6 இன்ச்சு தான் நெக்கு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அப்போ போய் இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ண முடியாது. அதனால் ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த அப்பர் ஜஸ்ட் அளவு 9 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து கோடு போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதிலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம எப்பயும் போல் தையலுக்கு விடுவோம்ல, அதை விட்டுப்போங்க. கீழே இந்த ஆம்கோலுடைய அளவு வந்து இந்த அளவு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு வந்து மேலே 1/4 இன்ச்சு அளவு மட்டும் போதும், மேலே ஏற்றி போடணும். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது அந்த இடம் வந்து கரெக்டாக நேராக சீட் ஆகும். இதை நீங்கள் எங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் டாட் பிடிக்கும் போது இந்த இடம் கீழே இறங்கிடும், சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் மேலே ஏற்றிக்கோங்க. இந்த கோட்டிலேருந்து இங்கே போகும்போது இந்த வளைவு வந்து இதில் போய் இப்படி சேர்த்து கட் பண்ணணும். இப்போ மிடில் ஜஸ்ட்டு நமக்கு அதே நம்ம டெக்னிக் தான். இப்போ 10 இன்ச்சு நமக்கு வந்துச்சு. அது கூட என்ன செய்வோம், 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் அளவு சின்னதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் என்ன செய்கிறேன், நான் 9.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் மேலே பாடி சுற்றளவுக்கு இதுக்கும் ஒரு 1/2 இன்ச், இது 9 இன்ச் கொடுத்துருக்கோம், இங்கே 9.5 இன்ச் கொடுத்துருக்கோம். இதை ஸ்ட்ரெயிட் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அளவுகள். அதே மாதிரிக்கு 1.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காண்டி நம்ம விடுவோம்ல இந்த 1.5 இன்ச்சு. இந்த டாட் நமக்கு வரையணும். இந்த மெயின் டாட் நம்ம வரைகிறதுக்கு என்ன செய்வோம், எப்பயுமே இந்த கிப் ரவுண்டு என்னவோ அந்த கிப் ரவுண்டை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். 8.5 இன்ச்சுனா அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணி அந்த 8.5 இன்ச்சு எது வரைக்கும் இருக்கோ அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மீதம் எவ்வளோ இருக்கோ நம்ம இதையும் சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கிறது வந்து தையலுக்காண்டி ஃப்ரண்ட்டுடைய இந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டாட் பிடிக்கிறக்காண்டி தான் இந்த நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். இங்கே எங்கேருந்தேவோ ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரும்போது ஒரு இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ட்ராயிங் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு மேலே கழுத்துக்கு போதும், கீழே வரும்போது ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட இருக்கிற மாதிரிக்கு இருக்கும். இங்கே 1/2 இன்ச்சு இங்கே தொடரும்போது ஒரு 3/4 இன்ச்சு வந்து டச் ஆகும். இங்கே இருக்கிற மிச்ச அளவு இந்த கோட்டிலேருந்து இந்த நம்ம 8.5 இன்ச்சு நம்ம கிப் ரவுண்டு மார்க் பண்ணது வரைக்கும் மிச்சம் கேப் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு டாட்டினுடைய அகலமாக வரும். இப்போ நம்ம இந்த மடித்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்தக்குள்ளே டாட்டினுடைய அகலம். நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், மிட் பாயிண்ட் வந்து அதாவது 3.8 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே என்ன இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் என்னவோ அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை வந்து கீழே அதே அப்பெக்ஸ் பாயிண்ட்டை தான் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணலன்னா இன்னொரு கூட மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. 3.8
கொஞ்சம் உள்ள தள்ளியே வருது. இந்த இடம் தான் நமக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த கேப் என்னவோ அதுதான் இந்த ஒன் சைட் டாட், இது ஒன் சைட் டாட், டோட்டலாக இது டாட்டாக வரணும். அதை நம்ம கரெக்டாக மடித்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 1.5 இன்ச் 1.25 இன்ச் அப்படின்னா இதெல்லாம் எப்படி வைக்கிறீங்கன்னு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கனால தான் யாராக இருந்தாலும் ப்ளவுஸ் தைக்கலாம். அந்த மெத்தடுகளை ஈஸியாக அப்படி கால்குலேட் மெத்தடை பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன அளவுனாலும் யார்கிட்டையும் கேட்காம ஈஸியாக ப்ளவுஸ் தைச்சிடலாம். அப்படிங்கிறத இவ்வளவு கால்குலேஷன் மெத்தடோடு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட்னாலும் கேளுங்க, உங்களுக்கு அது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இதுதான் நமக்கு மெயின் டாட்டு நம்ம பர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டோம். இதிலேருந்து என்ன செய்கிறோம், நம்ம சைடு வர்ற டாட்டு கரெக்டாக 1.5 இன்ச் இருக்கணும். இதுக்கும் 1.5 இன்ச் வந்து கேப் இருக்கணும். அதே மாதிரிக்கு இந்த சைடு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கேப் இருக்கணும். இந்த 1.5 இன்ச் கேப்பை டபுளாக ஃபோல்ட் பண்ணி 3/4 இன்ச் இருக்கிற மாதிரிக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் மேலே, அதில் இருந்து 1.5 இன்ச்சு மேலே இந்த இடத்துல வந்து நமக்கு ஆம்கோல் சைடு வர்ற டாட்டு வந்து வரணும். இந்த இடம் இதிலேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி கரெக்டாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டிகிட்டு இருக்க இடத்துல இருந்து நம்ம இந்த சைடு ஊக் சைடு வர்ற டாட்டு இந்த இடத்துல நமக்கு வரணும். அதே மாதிரிக்கு ஆம்கோலுக்கு இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு இந்த சைடு, 1/4 இன்ச்சு அந்த சைடு. இது ஒரு டாட்டு, இது ஒரு டாட்டு. நமக்கு இப்படி இவ்வளோ நீங்கள் கேப் கொடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாட் வந்து நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கர்வ் லைன் கொடுக்குறதுக்கு கரெக்டாக அந்த கேப், அதாவது மிடில் ஜஸ்ட் லைனுக்கும் இந்த பஸ்ட் லைனுக்கும் சென்டராக இருக்கிறத மிட் பாயிண்ட் எடுத்து அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த கர்வ் வர்ற மணிக்கு பார்த்துக்கணும். 2 சைடும் அப்படி தான் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் எடுத்து கேப் எவ்வளோ இருக்கும் நீங்கள் டேப்பை மடித்து வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். அதுலேருந்து நம்ம அப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரிக்கு இந்தனுடைய ஹைட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்தோமோ இந்த சென்டர் 3.8 இருக்கா, அதே 3.8 இந்த கிராஸ்லேயும் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே அந்த கர்வ் வந்து அதில் வர்ற மாதிரிக்கு வரையணும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கனுக்குள்ளே கர்வாக வர்ற மாதிரிக்கு நம்ம கையிலே போட்டுக்கலாம். 2 பக்கம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல கையிலே நீங்கள் கர்வ் கொடுத்துடலாம். ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைடு வெரி சிம்பிள், ஈஸியாக எப்படி நம்ம அந்த மெத்தடோட எப்படி பெர்ஃபெக்ஷனாக என்ன அளவுனாலும் யாராக இருந்தாலும் கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மெத்தடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிகினர்ஸ்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் நான் ப்ளவுஸ் பழக வரேங்கிறவங்களுக்கு கூட இதை நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 2-3 தடவை இந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே நீங்கள் எந்த அளவுக்குனாலும் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா அளவுகளையும் நம்ம இந்த பாயிண்டில் எந்தெந்த இடத்துல நமக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த புதவை போட்டு வச்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு வந்து இதில் ப்ளவுஸில் வரையும் போது உங்களுக்கு ஈஸியாக அந்த எந்தெந்த இடங்கிறத மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அமையும். இப்போ இதை பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், கீழே வந்து பட்டியினுடைய இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். இந்த கேப்பை மட்டும் பார்த்துக்கோங்க, இருக்கிற கேப் என்னவோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே நான் டேப்பை ஏற்றி வச்சு காட்டினேன்னா அது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குன்னு கேட்குறீங்க. கரெக்டாக இந்த கேப் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2.25 இன்ச் வந்து ஃப்ரண்ட் பக்கம் இருக்குது, அந்த 2.25 இன்ச் எழுதிக்கோங்க. அதே மாதிரிக்கு சைடில் என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் 2 இன்ச் வந்து கேப் இருக்குது, அந்த 2 இன்ச்சை வந்து நான் எனக்குள்ளே எழுதிக்கிறேன். 2.25, இங்கே 2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு, அப்படின்னா டோட்டலாக 1 இன்ச்சு. 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு, கீழே அடித்து திருப்புறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு
டோட்டல் இல்லாட்டி 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம 1 இன்ச் வந்து பட்டிக்கு கனமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம். அதுலேருந்து நீங்கள் இந்த இருக்கிற ஹைட்டை மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச் ரொம்ப குழம்ப வேண்டாம், 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சே போதும். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த கர்வ் லைன் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது வளைவு வந்து சரியாக வர மாட்டேங்க. அதனால் எக்ஸ்டர்னாக வருது, சைடு ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு ஏற்ற இறக்கம் வருது அப்படிங்கிறீங்க. அதனால தான் இருக்கிற கேப் என்னவோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் இந்த பட்டியினுடைய நீளம் கரெக்டாக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவில் இருந்து நம்ம பட்டியினுடைய நீளத்துக்கு அளக்கணும். இப்போ 3.25 இன்ச் கிட்ட வருது, அதாவது 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வருது. அதே 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரதை அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டு இந்த எட்ஜு வரைக்கும் எடுத்துக்கணும். 11 இன்ச் வந்து நமக்கு இந்த பட்டியினுடைய நீளம் வருது. ஓகே, ஒரு பேப்பராகவே வச்சு காட்டுறேன். இப்போ நமக்கு 11 இன்ச் வந்து தேவை. 11 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவு வந்து 11 இன்ச் நமக்கு இருக்குது. எக்ஸ்ட்ராவே அதை கட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து 1 இன்ச்சு வந்து ஒரு ஸ்டிஃபுக்காண்டி, எப்போயுமே நம்ம பட்டி கொடுக்கும்போது கீழே நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி கொடுப்போம். அதனால் கீழே 1 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உங்களுக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நமக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து லைட்டாக ஒரு கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கட்டும். 11 இன்ச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து லைட்டாக வந்து கிராஸாக போட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரணும், 2.25 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கும் போது நமக்கு 2.25 இன்ச் வேணும். அந்த 2.25 இன்ச்சு எனக்குள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம இந்த கிராஸ் வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு, கரெக்டாக இந்த சைடு வர்ற கிராஸ் வந்து இல்லாட்டி இது நீங்கள் இதை போட்டே கூட வரைஞ்சிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இந்த கேப் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது அந்த இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து அதாவது 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. இந்த இடம் வர்ற இடத்துல கரெக்டாக 2.5 இன்ச் இல்லாட்டி 2 இன்ச்சு நம்ம இங்கே நமக்கு கம்மியாக வரனால 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்கிற மாதிரிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கர்வ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கிராஸுக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த கர்வ் கொடுத்துருக்கேன். சைடில் வந்து நமக்கு 2.5 இன்ச் வந்துச்சு, அந்த 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதில் போய் நம்ம இணைச்சி விட்டுறணும். அவ்வளோதான், பட்டி வந்து நமக்கு அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல இப்படி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு அந்த இடத்துல சென்ட்ரு வர்ற இடம் அதான் நீங்கள் இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை பட்டியை வச்சு பார்க்கலாம். இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்படியே கரெக்டாக வருதா, அதுக்காண்டி தான் நம்ம அந்த இடம் வந்து மார்க் பண்ண சொல்லுது. 2 இடமும் கரெக்டாக வந்து சீட் ஆகணும். துணி மேலே அப்படி போட்டு இப்படி நீங்கள் போட்டு தச்சு வரும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக சீட் ஆகுது. வச்சுட்டு இந்த இடம் வந்து நமக்கு டாட்டுக்காண்டி போயிடும். மிச்சம் இருக்க அளவு வந்து நமக்கு இந்த கிளாத்துக்கு அப்படியே வந்துடும். கரெக்டாக வருதா, இந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நமக்கு மிச்ச ஹைட்டாக வந்துடும். இல்லையே நம்ம சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நமக்கு பட்டி வரும். உங்களுக்கு துணிங்கும் போது கரெக்டாக வரும். நமக்கு இது சார்ட் பேப்பருங்கனால வெடப்பாக இருக்கனால இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த பட்டியினுடைய அளவும் அதுவும் நமக்கு கரெக்டாக சீட் ஆகுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு அளவுகளுமே உங்களுக்காண்டியவும் டைரெக்டாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து பிகினர்ஸுங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து 38 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்க்கலாம். வேறு எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. பாய், தேங்க்யூ.